வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆரஞ்சு பழத்தை அப்படியும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம், நீங்கள் ஜூஸ் ஆகவும் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு பழம் உங்களுடைய உடலுக்கு பலவிதமான மருத்துவமைகளை கொடுக்கும். நீங்கள் ஆரஞ்சு பழத்தை உங்களுடைய முகத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து சருமத்திற்கு நல்ல பொலிவை தரும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். பல பேருக்கு கூட இந்த விஷயம் தெரியும். ஆரஞ்சு பழத்தில் கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களை நிறைந்திருக்கிறதால உங்களுடைய கொழுப்புகளை கரைக்கிறதுல ஆரம்பிச்சு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது வரைக்கும் நிறைய மருத்துவமைகளை ஆரஞ்சு பழம் உங்களுக்கு கொடுக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொழுப்புகளை நீங்க கரைத்துக் கொள்வதற்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் பெக்டின் எனப்படும் கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. இது உங்களுடைய உடல்ல சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்குது. மேலும் இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான எல்டிஎல் எனும் கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய கொழுப்பை உருவாக்க பயன்படுகிறது. கொழுப்புகளினுடைய அளவு கட்டுக்குள்ள இருக்கிறதால உங்களுடைய உடல் எடையை நீங்க எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கும் ஆரஞ்சு பழம் உங்களுக்கு துணை புரியும். இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்க ஆரஞ்சு பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதய நோய் வராமல் தடுப்பதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். பொட்டாசியம் உங்களுக்கு கிடைக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். ஸோ இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் நீங்க குணப்படுத்தி கொண்டு வராமலும் தடுத்து கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரஞ்சு பழம் அதிகரிக்கும். ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நம்மளுடைய உடம்புல இம்யூன் பவரை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்க உதவும். வைரஸ் நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேனிஃபிலான்கள் இருக்கு. ஸோ இதுதான் உதவிகரமாக இருக்கு. இந்த சத்துக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதாக குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மலச்சிக்கல் குணமாகுவதற்கு ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். குடலினுடைய சீரற்ற இயக்கத்தை சரி செஞ்சு குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு இதில் இருக்கக்கூடிய அதாவது ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். இதனால் ஆரஞ்சு பழம் மலச்சிக்கலை எளிதில் குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல், தீவிர மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளும் போது உடனடி தீர்வு. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை அப்படியும் எடுத்துக்கலாம். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்துல விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் இருக்கு. இது கண் சம்பந்தமான நோய்களை தடுத்து கண் பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மங்கலான பார்வை போன்றவற்றை உங்களுக்கு குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூர்மையான பார்வையை பெறுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாலை கண் நோய், அப்புறம் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளை நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்க எல்லாம் ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் தான். இது உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் உருவாங்கிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றிக் கொள்வதற்கும் நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கு. இது சிறுநீரக கற்களினுடைய உருவாக்கத்தை முன்னாடியே தடுக்கும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சரியாக செய்யல அப்படின்னு கவலைப்படுறவங்க எல்லாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை ஜூஸாகவும் குடிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கப்படும். சிறுநீரக கற்கள் உருவாகி இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு வெளியேற்றிடும். சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு பழத்தினுடைய நன்மைகள் ஆரஞ்சு பழத்தினுடைய ஜூஸாகவும் நீங்க அதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். அப்ப கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் உடல் சூடு போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நீங்க உங்களுடைய உணவுகள்ல ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். வயது முதிர்வை உங்களுக்கு ஆரஞ்சு பழம் தடுக்கும். அதாவது உங்களுடைய சருமத்தை எந்த விதமான சுருக்கங்களும், வெட்டுக்காயங்களும், தழும்புகளும், முகப்பொருட்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக பலவள
வளப்பாக வைக்கிறதால, இளமை தோட்டத்தோட உங்களுக்கு வைக்கிறதால நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் அந்தளவுக்கு எங்கா தெரிகிற மாதிரி இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கணும். மூட்டு வலி உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அல்லது ஜூஸாக செய்து குடிப்பதன் மூலமாகவும் மூட்டு வலி மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யலாம். எலும்புகள் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தினமும் ஆரஞ்சு பழத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஆரஞ்சு பழத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் ஆரஞ்சு பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வதும் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்வதும் இந்த மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு உதவி புரியும். ஸோ ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.